அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியினை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் முகம் குப்புற விழுந்து, இங்கே காரியம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த அந்தி சாயிற வேளையில் பார்த்தீங்கன்னா பிதாவாகி தேவனோட ஜெபம் பண்ணுவார். ஒரு இடத்துல முழங்கால் போட்டுன்னு தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் மட்டும்தான் முகம் குப்புற விழுந்து. இந்த வசனத்தை பாருங்க, மத்தேயு 26:39ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து கடைசியாக சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இங்கே பார்த்தீங்கன்னா முகம் குப்புற விழுந்து, முழுமையாக மண்ணின் துகளாக, இந்த மண் தேவன் உண்டாக்கப்பட்ட இந்த பூமி உண்டாக்கப்பட்ட அந்த மண், இந்த மண்ணுக்கு இணையாக முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். இங்கே பாத்திரம் என்ற ஒரு சொல்லே பார்த்தீங்கன்னா இந்த பூமியில ஒரு அடையாளம். இந்த பூமியில ஒரு அடையாளம், எல்லாருக்கும் ஒவ்வொரு பாத்திரம். இங்கே இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரம் என்பது அவருக்காக ஒரு அடையாளம். மாமிசத்தில் மனுஷகுமாரனாக பிறந்தார் இல்லையா, இந்த பாத்திரம், இந்த பாத்திரத்தான் முழுமையாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். முகம் குப்புற விழுந்து சர்வமும் இந்த மண்ணின் துகளாக, மண்ணுக்கு இணையாக ஒப்பு கொடுப்பது. ஏனென்றால் அவர் ஆவி, ஆத்மா, சரீரம். அவர் ஆவியாகவே ஞானஸ்தானத்தின் மூலமாக மாமிசத்தில் உள்ள சகலத்தையும், மாமிசத்தில் எந்த காரியம் இல்லாமல் அவர் ஞானஸ்தானத்தின் மூலமாக முழுமையாகவே அவருடைய காரியம் எல்லாமே என்னவா இருந்ததுன்னா ஆவிக்குள்ள ஒரு தேவனாக தான் இருந்தார் அவர். அப்படி இருக்கும்போது, ஆனால் பாத்திரம் இந்த பூமிக்குரிய ஒரு பாத்திரமா இருந்தது. இந்த பாத்திரத்தை தான் அவர் முழுமையாக எடுத்து தேவனிடத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அதான் முகம் குப்புற விழுந்து. இந்த காரியத்தில் இன்னும் ஆழமாக போனால் அநேக பிரேதங்கள் கூட பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த பிரேதத்தை மேல் நோக்கி அடக்கம் பண்ணுறாங்க, கமுத்து அடக்கம் பண்ணாமல் ஏன்? இதில் பார்த்தீங்கன்னா இதோடைய காரியமும் வேதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னும் ஆழமாக போகலாம். சரி, இந்த நாளுக்காகவும் இந்த பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.